நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த 441 அப்படிங்கிற ரிசல்ட்டில் மறுநாள் என்னென்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த அமைப்பிலேருந்து தான் இன்றைக்கு கணக்கை பார்க்க போகிறோம். இன்றைக்கு 2/7/2025 இன்றைக்கு தனலட்சுமி. இந்த தனலட்சுமியில் ட்ரா நம்பர் 8. இந்த 8ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைப்பாங்க நண்பர்களே. இன்றைய அமைப்பு முதல் அமைப்புக்கிறதுக்கு இதை ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதை அமைப்பை அப்படியே பார்த்துக்குங்க. அடித்த நம்பரில் ஒரு நம்பரை உள்ளே விட்டுட்டு 642. அடுத்த நாள் இந்த ரிசல்ட் வரும்போது 742 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த அமைப்பை கரெக்டாக பார்த்துக்குங்க. இது 441க்கு பிறகு வந்த ரிசல்ட். அதே அமைப்பு இன்னொரு அமைப்பில் தெம்படுது. அந்த அமைப்பு தான் இன்றைக்கு உள்ள கணக்காக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் 271 அடுத்தது 471 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்க்கும்போது இந்த 441க்கு பிறகு வந்த ரிசல்ட். இன்றைக்கு என்ன கணக்கு வரும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கும்போது இந்த அமைப்பு அதே போல் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டில் இந்த அமைப்புங்கிறது இதில் வரணும். இதை பார்த்துக்குங்க. 96 98 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதே போல் நமக்கு இதில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தான் இன்றைய கணக்கு எடுக்கிறோம். அதில் உள்ள அமைப்பு எப்படி வந்திருக்கோ அதே போல் அந்த அமைப்பை தான் இன்றைக்கு பார்க்குறோம். அந்த அமைப்பில் இது டோட்டலாக அடுத்தடுத்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் 698 இந்த நம்பரு. இதில் முதல் நாள்லேருந்து இதில் வந்திருக்கு பாருங்கள். 86 அப்படிங்கிறது ஏசிக்கு 68 வந்திருக்கு. ஓகேங்களா? அது இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம எடுக்கும்போது இதிலேருந்து வந்திருக்கு 698. அதே போல் இன்றைய கணக்கு நம்ம எடுக்கும்போது இந்த அமைப்பை எடுக்கிறோம். இதில் 42 24 பரட்டலாம். ஓகேங்களா? நேற்றுக்கு கொடுத்த போலவே இந்த 13 31 கொடுத்துருந்தோம் நேற்றுக்கு. அதே போல் அது 41 வந்தது இல்லைங்களா? 31ங்கிறது பிசிக்காக 31 கொடுத்துருந்தோம். அது 41 வந்தது. அதே போல் அமைப்பு தான் இன்றைக்கும் அதே போல் அமைப்பு இருக்குது. இதில் எடுக்கக்கூடிய நம்பர் டோட்டலாகவே இந்த 42 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கு எடுக்கணும். ஓகேங்களா? இதில் 42 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம இன்னொரு கணக்கை பார்க்கலாம். அந்த கணக்கு வார கணக்கிலேருந்து எடுக்கிறோம். அந்த தனலட்சுமி இந்த தனலட்சுமியிலேருந்து அப்படியே 2 நம்பர் வந்திருக்கு. அதையும் பார்த்துருவோம். இதையும் பாருங்கள். 08 அப்படிங்கிறது 08 போன வாரத்துக்கும் முதல் வாரம் 08ங்கிறது ஏபிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதே அமைப்பு அடுத்தது பார்க்கும்போது 15 அப்படிங்கும்போது இங்கே வந்திருக்கு பாருங்கள். அதே 15. ஓகேங்களா? 15ங்கிறது அதே அமைப்புக்கு பிசிக்கு எடுத்த 15 அதே பிசிக்கு அப்படியே வந்திருக்கு 15 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா? இன்றைக்கு நம்ம எடுக்கும்போது இதில் அமைப்புக்குன்னு இதை தான் எடுக்கிறோம். 32 அப்படிங்கிற நம்பரை இதில் எடுக்கிறோம். இன்றைய கணக்குக்கு உள்ள 32. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே கொடுத்தது 42 அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் 32 அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ஒத்தமை அப்படி இருக்குன்னு பார்த்தா இது 08ங்கிறது இது 80ஆகவும் பிறண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா? பிசிக்குன்னு உள்ளது. அதே போல் இந்த 15ங்கிறது அப்படியே 15ஆக வந்திருக்கு. இந்த அமைப்பையும் நம்ம ஒரு கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மீண்டும் அது பிசிக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 32ங்கிறது வரலாம். ஓகேங்களா? இதில் இடம் மாற்றி வந்தது 08ங்கிறது தான் 80ஆக வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 32 அப்படிங்கிறதும் இதில் ஒரு நம்பராகவும் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக பார்க்கும்போது இந்த 32 அப்படிங்கிற நம்பர் இதில் 2 நம்பர் இருக்குது. 441 அப்படிங்கிற நம்பரில் 42 இருக்குது. இந்த அமைப்பு டோட்டலாக பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. 32 இருக்குது, 42 இருக்குது. அந்த அமைப்பு இதில் ஒத்து போகும் பாருங்கள். நம்பருங்கிறது இதில் பெரிய நம்பராக இருக்கும். 96 98 அப்படி இருக்குங்களா? அதே அமைப்பு இன்றைய கணக்கு நம்ம எடுக்கும்போது
2 இதில் வச்சோம்னா 32 ஒன்று இருக்குது. அது 32 இந்த இடத்துல வச்சோம்னா இந்த அமைப்பை பாருங்கள். இதில் 96 98 அப்படிங்கிறதுக்கும் 32 42 அப்படிங்கிற அமைப்புங்கிறது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அமைப்புக்காக தான் இதை எடுத்து இதில் கொடுக்குறேன். அதே போல் உங்களுக்கும் இந்த அமைப்பு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? அமைப்புங்கிறதும் கரெக்டாக இருக்கணும். ஆனால் நம்பருங்கிறது மாறி வரும். நம்பருங்கிறது வேறு இருந்தாலும் அமைப்புங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பரை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இடமாற்றி வந்தாலும் பாக்ஸாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? 4 நம்பரை கொடுத்து இது எப்படி வேணாலும் இடமாற்றி வரலாம். உங்களுடைய கணக்கில் எப்படி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் வந்து இந்த வார நம்பரில் எப்படி எடுப்போமோ அதே அமைப்புக்கு ஒரு நம்பர் எடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து டோட்டலாக 32 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது அப்படி பேர் கொட்டோம். இதில் சி போர்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சி போர்டில் வந்து 0 5 அந்த அமைப்பில் இதுக்கு 1 அல்லது 7. ஓகேங்களா? டோட்டலாக 1 அல்லது 7 சி போர்டுக்கு வரணும். பி போர்டுக்கு பார்த்தோம்னா 8 1 அப்படின்னு வந்திருக்கு. மீண்டும் அதுக்கு ஒரு 4 வரணும். நேற்றைக்கும் பி போர்டுக்கு 4 இருந்திருக்கு. இதில் பார்க்கும்போது 4 அப்படின்னு ஒரு நம்பர் வரலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கும் 4 அப்படிங்கிறது வரலாம். இதில் ஏ போர்டுக்கு தான் நமக்கு 00 இருக்குது. 00வுக்கு 2ன்னு வைக்கலாம் அல்லது பவருக்கு 5 வைக்கலாம். ஏ போர்டுக்கு 5ன்னும் இறக்கலாம். ஆனால் 2ங்கிறது நம்ம ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கோம். 2 இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்புலேயும் இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 4 நம்பரை கொடுத்தோம்னா பிரித்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் 32 அப்படியே வச்சுக்கிட்டு இதில் 42ன்னு இந்த அமைப்பு வருது, 52 இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு என்னுடைய அமைப்பில் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத அமைப்பை கொடுத்துட்றேன். அதே போல் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு என்ன அமைப்பு வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த 32க்கும் முன்னாடி கொடுத்த 42க்கும் என்ன உங்களுடைய அமைப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம ஒரு அமைப்பை பார்க்கும்போது இன்னொரு நம்பர் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இன்னொரு நம்பர் இருக்கும்போது இதில் தனிப்பட்ட முறையில் இந்த 2 இருக்குது இந்த 80க்கு பிறகு. அதே போல் இந்த 15க்கு பிறகு 7 இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்பில் அதே அமைப்புக்கு இங்கே 2 வந்துருச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்க்கும்போது 2 பக்கமும் 0 தான் இருக்குது. இந்த 0வும் சி போர்டுக்கு உள்ள 0வும் ஏ போர்டுக்கு உள்ள 0வும் ஒன்று இருக்குது. இந்த அமைப்பில் 0ன்னு வந்தால் 1 எடுத்துக்கலாம். அந்த அமைப்பை மீண்டும் 0ன்னு அதில் 1 வச்சோம்னா 0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி 320. இந்த 0ங்கிறது 00 வந்திருக்கு இல்லைங்களா? மீண்டும் அந்த 0ன்னு வந்தால் இது ஏ போர்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுக்கு வச்சு இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஒரே நம்பராகவும் முடிச்சுக்கலாம். 32ங்கிறத ஏசிக்கு இது வந்து இந்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து ஏசிக்கு தான் வரணும். 32ங்கிறது ஏசிக்கு பிறண்டு வரலாம். 32 அல்லது 23 அப்படின்னு வரலாம். இதை பாக்ஸை கொடுத்தா ஓகேங்களா? அதில் வந்து 203 302 அப்படி தான் அமைப்புக்கு வரணும். ஆனால் இதில் 32 இருக்குனுங்கிறதுக்காக 032ம் 023 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்றைய கணக்கு இதில் வந்து டோட்டலாகவே சிம்பிள் கணக்காகவே முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த வார கணக்குன்னு பார்க்கும்போது இந்த அமைப்புக்குன்னு இந்த 4 நம்பர் மட்டுமே, இந்த 4 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய கணக்கில் வந்த அமைப்பு. உங்களுடைய கணக்கில் என்ன அமைப்பு வருதுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது வந்து டோட்டலாக இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு 4 நம்பரு 32 42 இவ்வளோ தான் நம்பர்கள் இதில்.
4 நம்பருக்குன்னு இது ஒரு அமைப்பு இருக்குது. இதுலேயும் இடமாற்றி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கம்பெனி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.